அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான வகுப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல் நம்ம பார்த்துட்டு வரோம். அது ஒரு முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் ஆள்வினை உடைமை, குறள் எண் 620. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாதுணற்றுபவர். அதாவது ஓய்வில்லாமல் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறவங்க விதியை கூட புறமிதிக்கிட்டு ஓட செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இது ஒரு ஸ்பெஷல் டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்தை பார்க்கும்பொழுது நம்ம ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அவரை விட்டுட்டு இந்த டாபிக் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அதனால இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் சேஷன் அவர்கள். ஸோ அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இவங்க 1990 96 வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருப்பாங்க. எதுக்காக, என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் சேஷன் சார் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பூத் கேப்சரிங் நிறையா நடக்கும். அதே மாதிரி நிறைய எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஐடென்டி கார்டு கொண்டு போகணும், இந்த பிரச்சாரம்லாம் இத்தனை மணி வரைக்கும் தான் நடக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங் இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணி காட்டி அதை ப்ரூவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் சேஷன் சார். அவருடைய பிறந்த நாள் தான். நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, என்ன நிறைய இருக்குது, சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் நம்ம இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவங்க இறந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆர்டிகிள் வந்துருந்துச்சு. ஆர்டிகிள் வரும்போது தினமணியில் எழுதும்போது சொல்லியிருந்தாங்க, எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் எழுதுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன் சேஷனுக்கு முன்னாடி, டிஎன் சேஷனுக்கு பின்னாடி அப்படி தான் எழுத முடியும். அந்தளவுக்கு இவர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ரைட். ஸோ அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இவ்வளோ பவர் இருக்குது, இவ்வளோ நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ண முடியுமா, முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய நேர்மைக்கு நீங்கள் கண்டிப்பாக நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலன் ஒரு நாள் சேரும். ரைட். ஸோ இப்போ இந்த தேர்தல் ஆணையம், இப்போ நம்ம கண்ட்ரி டெமோக்ரஸி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஜனநாயகம். இப்போ ஜனநாயகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்போ எப்படி ஓட்டு போடுறாங்க? நார்மலாக அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும் தானே. அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர்றது யார்? அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்புகள், கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃப்ரீக்வெண்டா இதுல ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியில இருந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 324 எந்த ஆர்டிகிள் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 324ல இந்த எலெக்ஷன் கமிஷனர் பற்றி சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியில் 2 எக்ஸ்ட்ரா தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. இப்போ இது ஒரு மல்டி மெம்பர் பாடியாக இருக்குது. அதாவது சிங்கிள் மெம்பர் பாடி அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இருக்கிறது. மல்டி மெம்பர் பாடினா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆணையர்கள் இருக்கிறாங்க. அப்போ இப்போ எப்படி இருக்கு, 1+2 அப்படிங்கிற பேட்டர்ல இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 அப்படிங்கிறது தலைமை தேர்தல் ஆணையர், இந்த 2 அப்படிங்கிறது தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்க. ரைட். இப்போ இந்த 1 அப்படிங்கிறது தான் சேர்மன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இப்போ நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல. ஓகே. ஸோ இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1989 வரைக்கும் அது சிங்கிள் மெம்பர் பாடியா இருக்கும். 89ல இருந்து 90 வரைக்கும் அதை மல்டி மெம்பர் பாடியா மாத்திருப்பாங்க. திருப்பி 90ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிங்கிள் மெம்பர் பாடியா மாத்திருப்பாங்க. அப்போ சிங்கிள் மெம்பர் பாடியா இருக்கும்போது தான் டிஎன் சேஷன் சாரை அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 93ல பார்த்தீங்க அப்படின்னா 1993ல மறுபடியும் மல்டி மெம்பர் பாடியா அதை மாத்திருப்பாங்க. ஓகே. ஸோ அது ஒரு ஸ்டோரி இருக்கு, அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இப்போ இதை யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை யார் நியமனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாங்க. இது ரொம்ப முக்கியமானதுன்னா, ஸ்டேட்மெண்ட் செட் பண்ணுவது எப்படி செட் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 1+2 இருக்குல்ல, இந்த 1+2ல இந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு தான் அதிக சம்பளம், மற்றவங்களுக்கு கம்மி அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஈக்குவல் சேலரி தான். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஈக்குவல் சேலரி தான், அலவன்ஸுமே எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
ஒரு கருத்து இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி என்ன கருத்து இருக்குதோ அதை தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 3 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேர் எதை சொல்றாங்களோ அதை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சிலாம் ஸ்டேட்மெண்ட் எப்படி செட் பண்ணுவாங்க, குரூப் 1லையும் இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸான ஸ்டேட்மெண்ட் செட் பண்றாங்க. ரைட். அதுக்கப்புறம் டேம், அதாவது டேம் அப்படின்னா அவங்களுக்கு பதவி காலம். இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் இருக்கிறாங்களா, மோஸ்ட்டாக அவங்க எல்லாமே சிவில் சர்வன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ டேம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 6 இயர்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ 6 வருஷம் அப்படின்னா 65 வயசு எது முன்னாடி வருதோ அதில் வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிடணும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேம் வந்து 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும். இது ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாலுமே பிரசிடென்ட் நினைச்சா உடனே அவங்கள பதவி நீக்கம் பண்ண முடியாது. எப்படி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களை பண்ண முடியும். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை இருக்கும். இந்த மெஜாரிட்டியை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்னா இவங்கள பதவி நீக்கம் பண்ண முடியும். ரைட். இதான் வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இதுக்கப்புறம் இவங்களுடைய பதவிகள், இவங்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த எலெக்ஷன் டைமில் எல்லாமே தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒர்க்லாம் அந்த எலெக்ஷன் டைமில் ஃபுல் கண்ட்ரோல் இவங்ககிட்ட வந்துடும். அதே மாதிரி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இவங்க வந்து லோக்சபா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இது எல்லாமே இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்டில் நம்மளுடைய பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்து அதை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் ஆணையம், அவங்க தான் அதை பண்ணுறாங்க. இப்போ மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்து அவங்க பண்ணுறாங்க. நம்ம இங்கே நடக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன் கூட யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பண்ணுறாங்க. ஓகே, இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து இந்த தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டுள்ளன, சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்டை வந்து இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டிடியூன்சி அந்த லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் அந்த கட்சிகளுக்கு வந்து சிம்பிள் அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒர்க்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் எலெக்ஷன் நடக்கிற போது அதுக்கு அத்தாரிட்டி யார், ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் கையில் ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஓரளவு ஐடியா கொடுத்துருக்கேன். இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணணும். இந்தியன் பாலிட்டி கான்செப்டுவலாக படிச்சுட்டு கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அப்படி ரீகால் பண்ணிடுறேன். ஆர்டிகல் 324 சொல்லியிருக்காங்க, பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, மல்டி மெம்பர் பாடி 1+2, அப்புறம் வந்து சேலரி அலவன்ஸ் எல்லாத்துக்குமே சேம் தான். டேம் வந்து 6 இயர்ஸ் இல்லை 65 இயர்ஸ், எது சீக்கிரம் வருதோ அது. எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் சிறப்பு பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஓகேவா? ஸோ ரைட், இது வந்து ஒரு முக்கியமானது. நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் பாடியில் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் டைம் இருக்கும்போது. அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து டிஎன் சேஷன் சாருடைய ஞாபகம் ரொம்ப அடிக்கடி வந்துச்சு. அதனால தான் இந்த அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மேக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் போய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. அதுக்காக நீங்கள் உண்மையிலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக நேரம் பலம் வந்து சேரும். இன்றைக்கி வந்து அவர் பண்ண ரிஃபார்ம்ஸ் நம்ம இன்றைக்குமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டெடிகேஷன் அந்தளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.